தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பா பதிவாக போகுது. இத்தனை நாட்களும் வெயில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. மழையே வராதா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் பக்கம் கூட மழை வராதா? அப்படின்னு சொல்லி பலரும் தொடர்ந்து கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக இதில் எல்லாத்திற்குமே ஒரு பதில் கிடைச்சிருக்கு. சீக்கிரமாகவே தமிழகத்தினுடைய எல்லா கடலோர பகுதிகளிலும் நமக்கு கணிசமாக ஒரு மிதமான மழை, லேசான மழை பொழிவு மற்றும் கனமழையாக ஆங்காங்கே பதிவாக போகுது. ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு தகவலோட இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இனி வருகிற நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு பக்கம் என்னதான் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு மழையினுடைய தீவிரமும் கணிசமாக நமக்கு மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ எதிர்பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகும் அப்படிங்கிற தகவலை நிச்சயமா உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் நீண்ட நாட்களாக பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகி வரும் நிலையில் மீண்டும் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். ஏன்னா நமக்கு 37 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இப்போ பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டங்கள்ல. இது எல்லாமே தொடர்ந்து அடுத்து வருகிற நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு, அதாவது வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல இருக்கும். அதே சமயங்கள்ல மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ கணிசமாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். இனி தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை தீவிரமாக தொடங்கும். எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை, எந்தெந்த தேதிகள்ல மழை தொடங்கும் அப்படிங்கிறத மறக்காம கேட்டுட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் எந்த தேதிகள்னே தெரியாம இன்னைக்கே மழை வரும் போல இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து எந்தெந்த தேதிகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு போங்க. தென் தமிழகம் முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. தென் தமிழகத்துல இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு கணிசமாக பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். நீங்க சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்ல பரவலாக மழை கிடைச்சிருக்கும். ஒரு சில பகுதிகளில் மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பரவலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்துல நமக்கு மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நேர்த்தே நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து வரும் 2 நாட்களுக்கு, குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பகுதியாக, அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு பகுதியாக சில இடங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகிறோம். குறிப்பாக நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இந்த தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் ஓரிரு மாவட்டங்கள், குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், தென்காசி, விருதுநகர் போன்ற இடங்கள்ல ஆங்காங்கே பகுதி பகுதியாக லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை பொழிவு, ஒரு 2 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பரவலாக பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து இனி எல்லா நாட்களுமே தமிழ்நாட்டில் ஏதோ ஓரிரு நாட்கள் அப்படிங்கிறது இல்லை, கிட்டத்தட்ட அடுத்த வாரம் நம்ம ஒரு 7 நாட்களுமே கணிசமாக வெப்பசலன இடி மழை தமிழ்நாடு முழுவதுமாக வரப்போகுது. நிறைய மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகள் அடுத்த வாரங்களில் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழிவு இருக்கும். அதுதான் நம்ம தேதிகளோடு நம்ம பார்க்க போறோம். தென் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரத்துல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல்ல கொஞ்சம் மழை குறைவு, பொதுவாக வான மேகமூட்டம், பகுதியாக லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக தென் தமிழகத்தை தொடர்ந்து வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் மார்ச் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பரவலாக அவ்வப்போது மிதமான மழை அல்லது லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். 17ஆம் தேதியிலிருந்து 23க்குள்ள கடலோர மாவட்டங்களில் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு. அதனால தொடர்ந்து கடலோர பகுதியில் இருக்கிறவங்க
சற்று நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த 17 முதல் 23ஆம் தேதிக்குள்ள ஓரிரு இடங்களில் நமக்கு பரவலாக மிதமான மழை கனமழையாக இருக்கும். ஆனால் வலுவான மிக கனமழையோ இல்லை அதி கனமழையோ நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ நேரடியாக தமிழகத்தில் வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால மார்ச் 17 முதல் 23 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத மழை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓரளவு லேசான மழை மிதமான மழையாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட வட தமிழக கடலோர பகுதிகளில் பரவலாக நீங்கள் மழை எதிர்பாருங்க. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கணிசமாக நமக்கு லேசான மழையோ அல்லது மிதமான மழை மட்டும் பகுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். 17 முதல் 23 வரை பகுதியாக அவ்வப்போது மட்டும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மழை பொழிவு அவ்வப்போது மட்டும் எதிர்பார்க்கலாம். அதனால 17 முதல் 23 வரை பரவலாக அவ்வப்போது மிதமான மழை அல்லது லேசான மழை மட்டும் டெல்டா மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளுக்கு பரவலாக மழை பொழிவு நிச்சயம் பதிவாகும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கு. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து நமக்கு பாருங்க, நேற்றைய தினங்களே சொல்லியிருந்தோம். வேலூர் உள்ளிட்ட பகுதிகளை தொடர்ந்து ஈரோடு, கரூர், நாமக்கல் இங்கேயும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக தொடங்கியிருக்கு. ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக தொடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் மற்றும் நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து தீவிரம் அடையும். ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக கரை கடந்து உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்காத ஒரு சூழ்நிலை தான் அடுத்து வரப்போகிற நாட்கள். ஏன்னா நமக்கு இப்போ வடகிழக்கு பருவமழை கிடையாது, தென்மேற்கு பருவமழை அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை காரணமாக உள் மாவட்டங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில் சில பற்றாக்குறை காணப்பட்டாலும் தமிழகத்திற்கு போதுமான அளவு மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். உறுதியாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையில் போதுமான அளவு மழை பொழிவுகள் உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயம் நமக்கு வந்து மழை பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக தமிழகத்தில் அடுத்த வாரத்தில் கணிசமாக இடி மழை அப்படிங்கிறதெல்லாம் தீவிரமாகிடும். மார்ச் 17லேருந்து 23க்குள்ள பரவலாக நமக்கு மழை பொழிவுகளும் பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தொடர்ந்து சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மார்ச் 20ஆம் தேதிக்குள் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை உறுதியாக கிடைச்சிடும். ஏன்னா நமக்கு அதுக்காக தான் தேதிகள் நம்ம சொல்றோம், எந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும், எப்போ மழை இருக்காதுன்னு. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்று, நாளை, நாளை மறுநாள் வரைக்கும் கணிசமாக விட்டு விட்டு மழை வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதிகளில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த வாரத்தில் கணிசமாக லேசான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்கிறோம். எல்லா ப்ராடக்ட்லையும் 50%லேருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்டோட இமேஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆகவே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.